மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வா சத்யபாமா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முதல் முறையாக சட்டமன்றத்தில் முதல் பிறந்தநாள் காணும் புரட்சி தளபதி அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்வதோடு, உங்கள் நேர்மையும் அயராத உழைப்பும் இந்திய நாடே வியக்கும் நீங்கள் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழ, வெற்றி மீது வெற்றி பெற்று பார்ப்போற்றும் தலைவராக வாழ்வதற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேதகு ஆளுநர் உரைக்கு வழிமொழிந்து பேசுவதற்கு வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தளபதி அவர்களுக்கு என்றும் கடமைப்பட்டுள்ளேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஓர் அரசியல்வாதி இருக்கிறான். ஆனால் அரசியல்வாதிக்குள் மனிதனை கண்டுபிடிப்பது என்பது தனி மனிதனை தேடுவது போல அதிசயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அதிசய பிறவியாக விளங்கும் மாண்புமிகு புரட்சி தளபதி அவர்களுக்கு முதல் கண் எனது வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் வடக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட எனக்கு பொன்னான வாய்ப்பளித்து 69,992 வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெறச் செய்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும், புரட்சி தளபதி அவர்களின் உள்ளத்தில் என்றும் குடியிருக்கும் குழந்தை செல்வங்களுக்கும், வெற்றிக்காக உழைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வெற்றியை காணிக்கையாக்குகின்றேன். நினைத்ததையெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நெறியுடன் கூடிய உன்னத உழைப்பு, வெற்றிக்காக தான் செய்யும் செயல்களின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, எதிர்ப்புகளை தாங்கும் எதையும் தாங்கும் கடினமான மனம், தூங்கும் போது கூட கண்களை விட்டு அகலாத லட்சிய கனவு, அக்கனவை நனவாக்கும் அற்புத ஆற்றல் கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தளபதி கைகளில் தமிழ்நாடு பாதுகாப்பாக உள்ளது. கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் தமிழக அரசு கடந்த 74 ஆண்டுகால தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை என்றும் யாரும் சாதிக்க முடியாததை செய்து காட்டியவர் நமது மாண்புமிகு வெற்றி தளபதி அவர்கள். 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மும்மொழிக் கொள்கை நீக்கப்பட வேண்டும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இருமொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்களால் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்ற சூழ்நிலையில் அதனையே மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து கடைபிடிக்கும் தீர்க்கதரிசியாக உள்ளார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தூய்மையான நிர்வாகத்தின் மூலம் நேர்மையான ஆட்சியை வழங்க வேண்டும் என்ற ஓர் உயரிய குறிக்கோளை தன்னுள் நிலைநிறுத்தி அந்த இலட்சியத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து இந்த லட்சியத்தை நிறைவேற்ற அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த லட்சியத்தில் வெற்றி கண்டு உலகத் தமிழர்கள் மனங்களில் நீங்கா இடம்பெற்று இந்த அவையில் சிங்கம் போல் மாண்புமிகு புரட்சி தளபதி அவர்கள் வீற்றிருக்கின்றார்கள். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் அவர்கள் கூறிய ஒரு வாசகம் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். சிறந்த தலைவர் என்பவர் பெரிய காரியங்களை செய்பவர் மட்டுமல்ல, மக்களை அதைவிட பெரிய காரியங்களை செய்ய வைப்பவரே சிறந்த தலைவர் என்றார். சவாலான நிதி நெருக்கடியின் பொறுப்பேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் 3 உத்தரவுகளாக மின் கட்டணத்தினை குறைத்திடும் விதமாக அரசிற்கு ஏற்படக்கூடிய 1730 கோடி ரூபாய் செலவில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கி அனைவரின் உள்ளங்களில் நிறைந்து வாழ்கின்றார்கள்.
மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கும் மற்றும் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை ஏற்படுத்தவும் ஆணையிட்டிருக்கின்றார்கள். மேலும் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருந்த 717 மதுபான சில்லறை விற்பனைகளை கடைகளை மூடி இதுவரையிலும் யாரும் செய்ய துணியாத சாதனையை படைத்திருக்கின்றார்கள். 2026 ஆண்டு பொது தேர்தலின் போது நாம் கண்டது விசில் புரட்சி. விசில் என்ற சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதை மக்களிடையே எடுத்துச் சென்று முதல் தேர்தலிலேயே பல சவால்களுக்கு மத்தியில் தன்னந்தனியாக களம் கண்டு வாகை சூடியவர் நம் நெஞ்சில் குடியிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள். தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் பணபலம், படைபலம், அதிகார பலம் ஆகியவற்றை விட மக்கள் பலம்தான் பெரியது என்பதை தனது மாபெரும் வெற்றியால் உணர்த்தியுள்ளார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தளபதி தலைமையில் அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள், குளங்களில் படிந்துள்ள வண்டன் மண்ணை விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீடு உபயோகங்களுக்கு விலையில்லாமல் வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் அனைவரும் பாராட்டு மற்றும் வாழ்த்துக்களை கூறி வருகின்றார்கள். இதன் மூலம் நீர்நிலைகளில் கொள்ளளவு அதிகரிப்பதற்கு வழிவகை ஏற்படுத்துவதுடன் மழைநீர் மற்றும் நிலத்தடி நீர் சேமிப்பதற்கு உதவியாக இருக்கும். இத்திட்டமானது மண் வளத்தை மேம்படுத்தி அதன் மூலம் வேளாண் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை 18,274 ஏரிகள் மற்றும் குளங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் இதை பெரிதும் வரவேற்றுள்ளார்கள். இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பேணிக் காக்கும் வகையில் ஒரு விரிவான நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்பட்ட போது பொதுமக்கள் பாதுகாப்புடன் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு உதவுவதோடு உலக நாட்டு சுற்றுலா பயணிகள் பாராட்டும் வகையில் அமைத்து தந்த நம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் ஒரு சாமானியன் கூட சபையேறலாம் என்று நிரூபித்த அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை போல கனவிலும் கற்பனையிலும் கூட எட்டி பார்க்காத இடத்தை சாமானியர்களையும் சபையேற்றி சேவை செய்ய வைத்த தலைவர் நம் புரட்சி தளபதி மட்டுமே. ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவு பிரதிநிதித்துவம் கிடைப்பதே உண்மையான சமூக நீதி என்பது தமிழக அரசின் அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைந்து முடிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி வரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தப்பட்டு தொழில் தொடங்க தேவையான ஒற்றைச்சாள முறையில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் பாதுகாப்பான தொழில் தொடங்க ஏற்புடையதாக மாற்றிய மாண்புமிகு புரட்சி தளபதி அவர்களை தொழில் முனைவோர் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இதன் மூலம் பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு அவர்கள் குடும்பங்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். திருப்பூர் பின்னலாடை தொழில் இந்தியாவில் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதி துறையின் முக்கிய தூணாக விளங்கி வருகின்றது. மாவட்டத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிலாளர்களின் நலன் தொடர்பாக பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை மற்றும் எதிர்கால வளர்ச்சிகள் குறித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களுக்கு கனிவோடு சமர்ப்பிக்கின்றேன். தங்களது சீரிய ஆட்சியில் தங்களின் வழிகாட்டுதலுடன் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சியடைந்து திருப்பூர் பின்னலாடை தொழில் மென்மேலும் முன்னேற்றமடைந்து திருப்பூர் மாவட்டத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வேலை வாய்ப்பு உருவாகுவதற்கும் பெரும் பங்களிப்பை வழங்கி திருப்பூரை இந்தியாவின் முன்னணி நிலையான ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தி மையமாக மாற்றும் என்ற நம்பிக்கை புரட்சி தளபதி ஒருவரால் தான் முடியும். முக்கியமாக புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தங்குமிடம் தரமான வசதியுடன் கூடிய உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு ஜஸ்ட் ஒரு 2 minutes சார். திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு பின்னலாடைய வாரியம் நிட் போர்டு அமைத்து தர வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொண்டு
சிறுபான்மையினரின் அரணாக திகழும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சமூக நீதியை காப்பதில் 69% இட ஒதுக்கீட்டை முயற்சிகளை மேற்கொண்டு உரிமைகளை நிலைநாட்டும் உரிமையான மதசார்பற்ற சமூக நீதியாகவும் இருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே பின்னலாடை தொழில் ஏற்றுமதியின் முதல் நகரமாக சிறந்து விளங்கும் திருப்பூர் நகரம் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதில் ஒரு மாபெரும் தொழில் நகரமாக இருந்து வருகின்றது. இங்கு தொழிற்சாலைகளால் வெளியேற்றப்படும் சாயக்கழிவுகளால் உள்ள உப்பு சுமார் 1.5 லட்சம் டன் அப்புறப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு ஏற்படும் சுகாதார கேட்டினை தடுக்கும் வகையில் இங்கு உள்ள குப்பைகளை அகற்ற தனியாக ஒரு மையம் அமைத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். அதேபோல அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் 2ஆம் கட்ட பணிகளை நமது ஆட்சியில் தொடங்கி நிறைவேற்றி தந்தால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். நாள்தோறும் திருப்பூர் நகரத்திற்கு தொழில் சார்பாக 5 லட்சம் மக்கள் வந்து செல்கின்றார்கள். இந்த நகரத்தில் அமைந்துள்ள சாலைகள் குறுகலாகவும் பராமரிப்பின்றியும் இருப்பதால் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். இந்த சாலைகளை நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் அகலப்படுத்தி செம்மைப்படுத்தினால் தொழில் சம்பந்தமாக வந்து செல்வோர் சிரமமின்றி செல்வார்கள் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளார்கள் என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்தியாவிற்கே தமிழகம் ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும் என்ற சிந்தனையோடு விளையாட்டின் ஆற்றலை ஊக்கப்படுத்தும் நோக்கத்தில் ஒலிம்பிக் உயர்திறன் மையங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு அதற்காக உலக தரத்திலான பயிற்சி உட்கட்டமைப்பு செயல்திறன் பகுப்பாய்வு என முழுமையான விளையாட்டை மேம்படுத்தி இளைஞர்களின் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காக விளங்கும் மாண்புமிகு புரட்சி தளபதி அவர்களுக்கு இளைஞர்கள் கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இங்கு எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை உருவாகிட வேண்டும் என்ற வரிகளுக்கேற்பவும் ஜாதி மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு சமூக கொள்கை நிலைநாட்டுவதில் உறுதுணையாகவும் இருக்கும் நமது வெற்றி தலைவர் புரட்சி தளபதி அவர்களுக்கு நாம் என்றும் உறுதுணையாக இருப்போம். பிறப்பது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. தங்கள் பிறந்தநாள் இந்த நல்நாளில் வாழ்த்த வாய்ப்பு கிடைத்ததை பெருமையோடு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.